நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் புதிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொடுத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இதனுடைய 1231வது வீடியோ. இந்த வீடியோவில் பரமேஸ்வரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸ்வர கிருபையால் நடக்கிறது. 2-3 நாளாக இந்த சப்ஜெக்ட் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு அது விவேக் சர்பேஸ்வர முக்கியமான ஒரு பதிவு அம்சம் இருக்குது. சரி, இது வந்து ஜோதிர்லிங்கம் அது படம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. நான் ஜோதிர்லிங்கெல்லாம் விசிட் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணேன். லேமினேட்டட் இது. அப்புறமா ராகப்பிரியா சொன்னேன், குருமாதாவோட ஃபோட்டோ ஏமாம்மா காமிக்கவே மாட்டேன்ட்டு. அவர் வீடியோ பார்க்கறது இல்லை நிறைய. பட் இல்லைம்மா, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு காமிக்கிறேன்ட்டு. இது அவங்களுடைய சம்பகாம்பான்ற லக்ஷ்மி சந்திரமௌலியோட ஃபோட்டோ அங்கே அரியத்துறையில் இருக்குது. இப்போ இது பக்கத்தில் அவளுடைய திருவடிகள் பாத பூஜை பண்ணிட்டு இருக்கா. வாரத்தில் கொலுசெல்லாம் போட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை போய் நடந்தது. இதை காமிச்சு இதை ஆரம்பிக்கிறேன். இந்த குருவோட ஆசீர்வாதம் தான் நடக்கும் எல்லாமே. குரு அதாவது எப்பேற்பட்ட மோசமான செயல் கூட குரு அனுகிரகம் தான். அது அந்த அந்த பாவங்கள் கர்மாக்கள்லாம் பனி இது சூரியனை கண்ட பனி போல் மறைஞ்சிடும். குரு அனுகிரகம் இல்லைச்சுங்களேன், இங்கே தலைகீழ் என்னான்னு சொல்லிக்கிறேன். ஒரு பையன் குருன்னு ஒரு பையன் குரும்பேட்டிலேருந்து, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலமாவா, எனக்காக வேணுமோ, நான் என்னத்தை வேண்டது அந்த பையனுக்கு, குரும்பேட் பையனுக்கு. அவன் எல்லாத்தையுமே அழுத்துக்கிறான். எல்லாரும் உலகத்தில் கஷ்டப்படுற மனுஷாலே கிடையாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எவ்ரிவன் இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து அதை பாராட்டின்ண்டே சொல்லிட்டு இருக்கலாம். ஒன்று அதை இக்னோர் பண்ணிவிட்டு வி கேன் ப்ரொசீட் ஆன் தட். ஒவ்வொரு நான் வந்து டு பி ஃப்ரேங்க், பிஃபோர் கோயிங் டு சப்ஜெக்ட் ஐ வாண்ட் டெல் யூ, 10 பைசா கையில் இருக்காது. ₹1 வச்சுட்டால எங்கள் அப்பா வந்து பாக்கெட் மணி அந்த காலத்தில் ₹1 தருவார். கொண்டித்தோப்புலேருந்து நான் கிளம்புறோம். இங்கே மின்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே ஒரு அலுமினிய கையில் பெயிண்ட் அடித்து ஒரு பஸ்ஸு நிற்கும், பச்சைபாஸ் காலேஜ் பஸ்ஸு. 25 பைசா மின்ட்டுலேருந்து பச்சைபாஸ் காலேஜ் போகிறதுக்கு. ஸோ அது 25 பைசா ஆச்சா. வரத்துக்கு 25 பைசா, 50 பைசா. ஒரு நாயர் கடை இருந்தது. காத்தால் ஆற்றுல பழையது உப்புமா கொடுப்பாங்க, அம்மா சாப்பிடுவேன். இந்த நாயர் கடையில் மத்தியானம் அலுமினிய பிளேட்டில் ஒரு ஸ்பூன். இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்க அங்கே ஏற்ற மாதிரி வரும் அந்த கடை. மத்தியானம் வேலைக்கு நல்லா பண்ணியிருப்பான். ஒரு தயிர் சாதம் ஒரு அலுமினிய பிளேட்டில் போட்டு அலுமினிய ஸ்பூனை போட்டு எவாசில் டப்பில் தண்ணி கொடுப்பான். ஒரு எலுமிச்சம் ஊறுகாய் வைப்பான். அது மேலே 30 பைசா. ஸோ 25 + 25 50 + 30 80 பைசா. பேலன்ஸ் 20 பைசா பித்தளை காயின்னு என் கடை நிறையா வச்சு 100 கணக்கில் வச்சுருந்தேன். ஐ வில் நாட் வேஸ்ட் இட்டு. திரும்பி பஸ்ஸை பிடிச்சி சாயந்தரம் கிளம்பினேன். 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துடலாம் ஆற்றுக்கு. ஆற்றுக்கு வந்தால் காஃபி இட்டு போய் கொடுத்துருவான் அம்மா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அழுத்துக்கலாம். ஒன்று 3 பேண்ட்டு ஒரு 3 ஷர்ட்டு தான் இருக்கும். அதே துவச்சி வச்சு மடித்து கிடிச்சு ட்ரங்கு பட்டியில் அடியில் வச்சு அதை அயன் பண்ண மாதிரி வச்சு போட்டின்னு போவேன். இப்போல்லாம் பண்ணிப்பாள பசங்க பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், ராஜரத்னம் பிள்ளைன்னு பேர். அவர் என் மேலே அதீத அன்பு அவருக்கு. அவரை நீ ரெகுலராக வரடா காலேஜுக்கு 365 நாளும் சொல்லி ரோட்டரி கிளப்புக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி, ரோட்டரி கிளப்பில் ஒரு 25 மாணாக்கர்களை செலக்ட் பண்ணி ஹாஸ்டல் மீல் போட்டால். அந்த காலத்தில் பச்சைபாஸ் காலேஜில் ஹாஸ்டல் மீல் ₹4. நான் சொல்கிறது டியூரிங் தி இயர் 1970, 69-70 ₹4 சாப்பாடு. சில வாடலை போட்டு நல்லா இந்த கொண்டக்கடலை இது வாட்டம் பண்ணியிருப்பான். அப்பளம் உண்டு, சுட சாதம், குழம்பு, ரசம், மோர், தயிர் போடுவா. இதெல்லாம் சேர்த்தா எல்லாமே சேர்த்தா ₹4 தான் சாப்பாடு விலை. ஸோ அதை வந்து ரோட்டரி கிளப் ப்ரொவைடிங் மீ ஃபார் 3 இயர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. 3-4 இயர்ஸ் சாப்பிட்ருக்கேன். அது அந்த புண்ணியவான் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஐ எம் ஜஸ்ட் ரீகாலிங். அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போதும் சரி, நான் பியூசி ஜாயின் பண்ணும்போது
இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜனங்க. 33 ரூபா ஃபீஸோட 33 ருபீஸ் டு பே. 30 ரூபா எங்கள் அப்பா கொடுத்து அனுப்பிச்சிட்டா திருத்தணிலேருந்து. 30 ரூபா நம்ம 30 கொடுத்துட்டேன். அங்கே 33 ரூபா கட்டுன்றான். இங்கே கவுண்டரில், பச்சைபாஸ் காலேஜ் கவுண்டரில் பியூசி ஜாயின் பண்ணுறதுக்கு 33 ரூபா கட்டு. 3 ரூபா இல்லை, லெட்டர்லாகவே என்கிட்ட இல்லை. சார் தள்ளிங்க சார், அடுத்த வா கட்டுட்டோன்றான். இதை பார்த்துட்டுருக்காங்க க்யூவில் நிற்கிறவா. பணக்கார பசங்களுக்கு நல்லவாலாம் இருக்கா எப்பயுமே. அப்போ அது 3 பேர் வந்து 1 ரூபா எனக்கு பிச்சை போட்டேன். ஆக்சுவலாக லிட்டரலி ஐ பெக்கடு. ஸோ இத்தனைக்கு எங்கள் அண்ணா வீடெல்லாம் பக்கத்தில் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல எனக்கு இப்போ. ஸோ இந்த 1 ரூபா கலெக்ட் பண்ணி ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி பியூசி படித்து பிஏ படிச்சுட்டு எம்ஏ ஜாயின் பண்ணும்போது எம்ஏ ஃபீஸ் 340 ரூபா. 340 ரூபான்னு நினைக்கிறேன், கரெக்டு. ஸோ ஐ யூஸ் டு கோ டு காலேஜ். எனக்கு செலெக்ஷன் ஆர்டர்லாம் வந்துட்டு ஃபீஸ் கட்டினா தான் காலேஜ் ரூம் உள்ள பார்த்திப்பா. ஐ வாஸ் சிட்டிங் அந்த இந்த இது இருக்குல்ல வராண்டாவில், இந்த இதுவோட பால்கனி ஆட்டம் வரிசையாக அதில் வந்து தூண்கள் இருக்கும், அதிலே உட்காந்துட்டுருப்பேன். பிரின்ஸிபல் இப்போ வந்து சண்முகநாதன் பிரின்ஸிபல் இருந்தார். அவளை இந்த பையன் இங்கே உட்காந்துட்டுருக்கான்னு கேட்டார். இல்லை ஐ காட் செலக்டட். உள்ளே போய் கூட சொல்லுங்க, ஃபீஸ் கட்டலைன்ற. அப்புறம் வந்து ஒய் டோன்ட் யூ ஹெல்ப் சம்படி கேன் ஹெல்ப் படி சொல்லும்போது ப்ரொஃபஸர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் 340 ரூபாய்க்கு எனக்காக கட்டிட்டு நான் ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 2-3 இன்ஸ்டால்மெண்ட்டாக திருப்பி ரிட்டர்ன் பண்ண இருக்கிறோம். அந்த காலத்தில் நல்ல மனிதர்கள் இருந்தால், நல்ல எண்ணம் உள்ளவா, படிக்கணுமே சொல்லிட்டு படிக்க வச்சா. நான் ஐ ஆல்வேஸ் யூஸ் திங்க் பழசை மறக்கவே கூடாது சத்தியமாவை. இன்றைக்கி இருக்கலாம் ஸ்டேட்டஸ் கோலாம், அன்றைக்கி யூ ஷுட் இமேஜின் சாமி ஒரு தடவை காப்பாற்றி விட்ருக்காரு நம்மளை. ஸோ கம்மிங் டு திஸ், இது ஏன் வந்து என்ன பதஞ்சலி பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. வியாக்கரபாதர் மகரிஷி புலிக்காலு முனிவர் காத்தால தேனீக்கள் வந்து பூவில் வந்து எச்ச பண்ணுறதுக்கு முன்னாடி இருட்டோடு கிளம்பி பூ பறிக்கணும். தேனீக்கள் எச்ச பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்காக புலிக்கால் விரும்பி வேண்டி வாங்கிட்டார். ஸோ இந்த ஓமாம்புலியூர், இந்த புலியூர், திருப்பாதிரி புலியூர், இதெல்லாம் வந்து அவரால் பூஜை பண்ணப்பட்ட ஸ்தலங்கள். அது கீரினா மாதிரியே இருக்கும் இந்த லிங்கங்கள்லாம். அவருடைய பையன்தான் உபமன்யு. வியாக்கரபாதர் பொண்டாட்டி யாத்திரையை, அவளுக்கு பிறந்த பையன்தான் உபமன்யு. அப்பேற்பட்ட உபமன்யு சின்ன குழந்தை, அழகான குழந்தை, அறிவுள்ள குழந்தை, ஈஸ்வர கிருபையால் பிறந்தது. அதுக்கு மாமா ஆற்றுல போய் இருந்தது. சின்ன வயசில் மாமா ஆற்றுல 100 பசுமாடு இருந்தது. ஒரு பிராமணனோட சொத்து எங்கள் தாத்துறான்னு பசுமாடு தான் பசுமாடு கேட்க பார்ப்பா. நல்லா அங்கே வளர்ந்தான் அந்த பையன். 2-3-4 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு நல்ல பால். திடீர் வியாக்கரபாத ஊரெலாம் சுற்றிட்டு பொன்னாடி கூப்பிட்றதுக்கு வரார். சரி, அவர் ஆற்றுக்காரர் கூப்பிட்றாரு சொல்லிட்டு கிளம்பிடுறாவோ. சரி, மாமா ஒன்றும் சொல்ல முடியல. பொன்னாடி போயிடுறாரு. அங்கே பார்த்தா ஒரு பசுமாடும் கிடையாது, ஒரு புண்ணாங்கும் இல்லை. அங்கே இவ ஆசிரமத்தில் சோத்துக்கே லாட்ரி. என்ன செய்யுது, குழந்தை பால் கேட்கறது. இது குழந்தைகள் யாருக்கான பக்கத்தில் குழந்தையோட குழந்தை இருந்தால் பால் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் பெரிய புண்ணியம். அதெல்லாம் யாரோ கூட பெண்மணி இந்த முத்து மாலை போட்டுருப்போம், கோயம்புத்தூர்காரி அப்படின்னு சொல்லுவோம். அபிஷேகத்தில் கொற்ற இலகள் அபிஷேகம் பண்ணுறது வேறு, குழந்தைகளுக்கு வாங்கி தரது வேறு. இது கிறிஸ்டியன் மிஷனரிலாம் நிறைய இந்த பால் டின்லாம் வாங்கி தருவாங்க. கிரீஸ் நாட்டு மகாராணி காஞ்சிபுரம் வேத பாடசாலைக்கு டின்ட்டு அமைச்சிருந்தா. ஒரு சமயம் இவர் கேட்டார், எது படிச்சார்? இல்லை, அந்த பசுமாடெல்லாம் வந்து நல்ல போஷாக்க வளர்க்குறோட்டு எலும்பு தீனியோடு போடுவாளாங்க. அப்போ நிறுத்திடுவோன்ட்டார் அவர். அக்செப்ட் பண்ணல அவர். அது காஞ்சிபுரத்தினுடைய இது. அப்புறமா என்னென்ன சமாதானம் பண்ண சங்கராச்சாரிய சமாதானம் ஆகலை. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த உபமன்யுன்ற குழந்தை அம்மாட்ட கேட்குறது, அம்மா காரியம் செய்யலாம், குழந்தை அழகுன்னு சொல்லிட்டு அரிசி மாவை நல்லா ஏந்திரத்தை அரைச்சி புடச்சி இது பண்ணி ஜெலிச்சு
அது தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து அது வெள்ளையாக இருக்கு இல்லையா கொடுத்த எடுத்து துப்புறது. இது என்னம்மா இது பாலே கிடையாது போய் சொல்கிறேன் நீ அடடா அம்மா உனக்கு பால் கூட கொடுக்க வைக்க இல்லாமல் இருக்கடா நினைக்க முடியும். வியாக்கர பாதரோட பொண்டாட்டி நல்ல ஞாபகம் வச்சுங்க. பெரிய ரிஷிபத்தினி அவளால் ஒன்றும் செய்ய முடியல. இது ஏன் மாதிரி நடக்கிறது? அதுதான் மெயின் சப்ஜெக்ட் வரப்போ. ஏன்னா முந்தின ஜென்மத்தில் உபபன்னியோட முந்தின ஜென்மத்தில் யாரோ சிவநந்தனை பண்ணும்போது அதை நம்ம கேட்டால் நல்லா கேட்டுங்க. திஸ் இஸ் வாட் சாஸ்திரம் சொல்கிறது, சிவபுராணம் சொல்கிறது, பல மகாபுராணங்கள் லிங்க புராணம் சொல்கிறது. சிவநிந்தனை பண்ணுறது கேட்டாலே பாவம்ன்றது. அப்போ என்ன பரிகாரம்னா அந்த சிவநிந்தனை பண்ண வெட்டி போடுன்றது. அது வெட்ட முடியுமா? அந்த தற்காலத்தில் பண்ண முடியாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன்னு கேட்டால் தன்னைத்தானே எரிச்சுட்டுருணுன்றது. அவனை வெட்டி போடணும், இல்லை தன்னைத்தானே வளர்த்திக்கணும். திஸ் கம்மிங் டு தக்ஷ யஜ்யம். தக்ஷ யஜ்யானது சாட்சாத் ஈஸ்வர பத்னியோ தாட்சாயணி. அவளுக்கு எப்படி இது மாதிரி நடந்தது? நான் திரும்ப நினச்சி பார்ப்பேன். நான் ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் இது மாதிரி நடந்துட்டு அப்பாத்துக்கு போகிற தக்ஷயஜ்யம் நடக்கிறது. தேவலோகத்தில் எல்லாரும் அவள் தேரில் போய் இறக்குற. இவளை கூப்பிட்றதுக்கு ஜாதி இல்லை. சந்திரனோட 27 கொண்டாடிகள் இருக்கா, கூட பிறந்தவா அவள்லாம். வான் கூட கூப்பிடல அவளை, அம்மா காரி கூப்பிடல. அப்பங்காரன் நாமத்தை சாத்தி நிற்கிறான். சிவநிந்தனை பண்ணுறதுலே குறியாக இருக்கான் அவன் தக்ஷன். ஸோ அப்பயே சிவன் சொல்கிறாரு, எங்கே ஆகூர் தரத்துக்கு முதல்ல பரமேஸ்வரனை காணுமேன்னு சொல்லி தத்தீசி மகரி சொல்கிறாரு. தத்தீசி நீ யாருக்கு வந்த? என்னை நம்பி வந்தியா, இல்லைனா இவாளுக்காக பெரிஞ்சு பேச வந்தியான்றான். உன்னை நம்பியெல்லாம் வரல, நான் பரமேஸ்வரன் வருவார் சொல்லிட்டு வந்தேன். அவர் நான் கூப்பிடவே இல்லைன்றான். அப்போ நான் யாகத்தில் எழுந்து போன்றான் தத்தீசியை. தத்தீசி மகரிஷி சபிச்சுட்டு போகிறாரு. மகாபாவி, இந்த மாதிரி பண்ணியிருக்கேடா, ஒரு கொஞ்ச நாள் பாவம் உங்களுக்கு தெரியுமோ உனக்கு என்ன நடக்கும்னு. அப்போ நிறைய பிராமணா உட்காந்துட்டுருக்கா. தக்ஷ பிரஜாபதி நிறையா அவளுக்கு கொடுக்க போகிறான் காசுண்டு. இப்பயும் பார்க்குறோம் நிறைய இடத்துல இந்த பிராமணாத்து சாப்பிட்றவா திவசத்துக்கு அது பெரிய பெரிய இதுக்கெல்லாம் இந்த 13ஆம் சுபத்துக்கு வரவாலாம் நிறைய பேர் வரா. அது அந்த ஆன்மா நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் போய் நம்ம நிற்கக்கூடாது. ஸோ நல்ல சோலாட்டணும் அவள் சத்பாத்திரமாக இருந்திருக்கணும். அவளுக்கு பதில் நம்ம வாங்கிட்டா பரவாயில்ல. ஸோ இந்த என்ன பண்ணுற நிறைய பிராமின் உட்காந்துட்டு பரமேஸ்வரனை நிந்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிறது தாட்சாயணி என்னப்பா இப்படி பண்ணுறீன்ற, உன்னை யார் இப்படி கூப்பிட்டான்றாம. இல்லையே அப்பா யாகம் பண்ணும்போது பொண்ணை வரமாட்டாளான்னு கேட்குற. நீ பொண்ணுன்னா ட்ரீட் பண்ணல, எப்போ அந்த பரதேசி கல்யாணம் முடியோ அப்பயே நீ பொண்ணு செத்துப்பிட்டான்னு நினச்சிக்கிறேன்றான். நீங்கள் எதாவது பண்ணி விஷயன்ற, அதெல்லாம் பழைய கதைன்றான். சரி, அது சுடுகாட்டை காக்கிறவன், சாம்பலை மேலே பூசிக்கிறவன், எலும்பு தோலை வச்சு இது யானை தோலை போத்திட்டுருக்கான், புலித்தோலை இடுப்பை சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு ஆடாபரணம் கூட கிடையாது. மகாவிஷ்ணு எப்படி இருக்காப்பார், எப்படி உட்காந்துருக்காப்பார். விஷ்ணு உட்காந்துட்டுருக்காருங்க, பிரம்மதேவர் இருக்கார், பல தேவர்கள்லாம் உட்காந்துருக்கார், தேவேந்திரன், சந்திரன், சூரியன் எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா. அதுக்கு முந்தின யாகத்திலேயே பரமேஸ்வரனை இவன் நிஷ்டூரம் பண்ணும்போது சூரியன் ஒரு நமுடிச்சு பிடிச்சி இருக்கிறான். வேறு யாரையோ பார்த்து சிவனை கேலி பண்ணுறதை பார்த்து. இப்போ என்ன ஆகுது? அப்பா சொல்லாதேன்றா. நான் சொல்லதான்னு சொல்லுவேன். நான் அப்படியா பரதேசி, அவனை யார் கூப்பிட்டா அப்படிலாம் சொன்ன உடனே அவன் சொல்கிற, நான் இங்கே நிற்கிறதே பாவம், உனக்கு பொண்ணாக பிறந்து பாவம். நான் இந்த இடத்துல நான் நின்றுதே பாவம். இந்த காது கேட்குறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கேன் நான். ஸோ அதனால் காது ஸ்பாயில் ஆகிடுது. இந்த காது எதில் ரெஸ்ட் ஆகிருக்கு? இந்த பாடியில். ஸோ இந்த பாடியில் ரெஸ்ட் ஆச்சு, பாடியே ஸ்பாயில் ஆகிடுது எனக்கு. ஸோ இந்த பாடி வேணான்னு சொல்லி அந்த ஹோமகுண்டத்திலே குதிச்சிடுறாவோ. இப்போ குதிச்ச தருணம் உடனடியாக பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிடுது. தாட்சாயணி
எப்படி அதில் போய் விழுந்துடுறா. எப்பேற்பட்ட மாதரசி பாருங்க. தாக்ஷாயணியினுடைய அந்த தியாகம் வந்து மிகவும் போற்றுருக்குது. அதனால தான் வந்து இது வருது. அப்புறமா அவர் வந்து பரமேஸ்வரர் செய்கிறார். வீரபத்திரர் கூப்பிட்றார். சடாமுடியிலேருந்து முடி பிடிச்சி கீழே போடுறார். வீரபத்திரர் வேற, வீரபத்ரான் மகாகாளியை வந்துடுறா. மகாகாளியோட கூட்டம், வீரபத்திரருடைய சைன்யங்கள் கூட்டம் எல்லாம் வந்து பிடிச்சீவி போடுறா. ஒருத்தரியாங்க பாருங்க, தக்ஷனுடைய தலையை பிடிச்சி வெட்டுறதுக்கு போகிறான் வீரபத்ரர். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, அது தலையை வச்சு வெட்ட போகிறான். அவங்கள பலமாக அடிச்சுக்கிறான். அப்போ நாராயணன் எல்லாம் மறைஞ்சிடுறாரு இங்கேருந்து. ஸோ இதெல்லாம் நடக்கிறது. ஏன் உலகம் நடந்தது? தட்சன் வந்து சிவனிந்தனை பண்ணான். அப்போ தான் வந்து வெட்டி போட்ட உடனே தட்சனுடைய மனைவி அவள் வந்து ஈஸ்வரனுடைய பக்தியுடையவ. அவள் அழகா எனக்கு சுமங்கலி ஸ்தானம் போயிடுத்தேன்ட்டு. அப்புறம் பரமேஸ்வரன் மனமிறங்கி ருத்ரனை கீழே இறங்கி வந்து அந்த யாகபலிக்காக ஒரு ஆடு வச்சுருக்கா, செம்மறி ஆடு. அந்த ஆட்டோட தலையை வெட்டி வச்சு ஒருத்தரனே ஒட்டிக்குது. அது சொல்லுதான் நமகம் சமகம் சஞ்சமே மெச்சமே மே மே மேன்னு வரும். நம்ம அந்த ஸ்லோகம் முழுக்கவே ஸ்ரீருத்திரத்துக்கு மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். லூசு ஜனங்க இங்கேயும் திருப்பதிக்கு போயிட்டு என்ன கோவிந்தான் சொல்லு. அதாவது அச்சுதாயிரம அனந்தாயிரம கோவிந்தாயிரமக. இது வந்து அந்த 3 நாமாக்கள் முக்கியமானது. நாமத்திரயம் பெறுது, அது வேற. அதுக்காக சிவனிந்தனை பண்ணணும் அவசியம் இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மயிலாப்பூர்லேயே இப்பயும் சில ஐயங்காரெலாம் இருக்கா. அவள் அப்பிரதர்ஷமாக சுற்றுவா கபாலீஸ்வரியன்னு. எப்பேற்பட்ட பாவத்தை சம்பாதிச்சுக்கிற பாருங்க. வேற என்ன, என் பொண்ணுக்கு நாங்கள் ஸ்மார்த்தா வடமா ஒரு ஐயங்கார் மாமா எங்கேயாவது பண்ணுவார் வடபழனிலேருந்து. நாங்கள் ஐயங்கார் உங்கள் பார்த்து பொண்ணை தருவேடான்னு. ஏமாம்மா சரி நான் தரேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பொருளையே பட்டப்படையாக விபூதி அடிச்சு இந்த கோருவானா கேட்டேன் நான். அது எப்படி என்னார், அது எப்படியோ அது அப்படின்ட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவாள்லாம் தக்ஷ யஜ்ஞத்தில் பணத்தை வாங்கிட்டு கொழுப்பிடிச்சு அலைஞ்சவா. அப்போ வீரபத்திரனை சொல்கிற சபிக்கிற சிவபுராணத்தில் இருக்குது, நீங்கள் எல்லாம் அரிஜபத்தை சிவனிந்தனை பண்ணியே வந்து சாவேள். சிவனிந்தனை பண்ணி 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 சுடுகாட்டுக்கு வரும்போது நான் பார்த்துக்கிறேன்றார். இதில் சிவபுராணத்தில் அத்தன்டிகேஷனோடு இருக்குதுல்ல. இப்போ கம்மிங் டு உபமன்யு கேஸு. இப்போ வந்து தாக்ஷாயினியோடைய உடலை எடுத்துகிட்டு போகிறார். இவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க, பூமி ஏதுவாக இருக்குது, இருண்டு போகிறது கைலாசமெல்லாம். அப்போ மகாவிஷ்ணுவானவர் சுதர்சன சக்கரத்தை ஏவி தாக்ஷாயினியோட உடலுக்கு ஒரு 51 துண்டுகளாக போட்டு இந்தியா முழுக்க அது பரவ செய்கிறார். அதெல்லாம் எங்கே போய் விழுந்ததுன்னா, டமருகத்திலேருந்து விழுந்த இந்த 51 இந்த அக்ஷர சக்தி பீடம் இருக்கு, அக்ஷர சக்தி இருக்கு இல்லையா, டமர்கண்டன் அடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இடத்துல விழுது இந்தியாவில். அந்த இடத்துல தான் இது போய் விழுறது, இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சரி, இது பெரிய கணக்கு இருக்குது, நமக்கு புரியாத கணக்கு. அது இந்த மாதிரி நடக்கிறது. இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சிவபுராணத்துலேயும் சரி, சிவனிந்தனை பண்ணால் வாழ்க்கை விமோசனமே கிடையாது. இந்த ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா ஏன்னா இதான் பிள்ளைய கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வியாதி. ஏன்னா முந்தின ஜென்மம் சிவனிந்தனை பண்ணியிருக்கணும் அவங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய ஆற்றுல வந்து ஏகாசுரத்திரம் படித்து சிவலிங்க அபிஷேகம்லாம் பண்ணி அதை ஒரு சிவன் கோவில் புனருத்தாரணம் பண்ணினா அவள் நல்லா இருப்பாள் ஓரளவுக்கு. பை த பை சொல்லும்போது ஒரு சமீபத்தில் எனக்கு ஒரு இது வந்தது. சம்படி ஃபார்வேர்டை ஒன்றா போய் ஃப்ரெண்டு இந்த பொன் மாணிக்க வேலு தான் உடனே சொல்லிவிட்டு, அவர் நல்ல நேர்மையான அதிகாரியாக இருக்கட்டும், தப்பாக பேசக்கூடாது. ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசனுடைய கணவர் வேணு ஸ்ரீனிவாசன், அவளுக்கெல்லாம் 82 வாக்கில் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்தில் 2 பேக்கெட்டு மிக்சர் 14,000 பேருக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கொத்தாடி ரோட்டில் ஆஃபீஸ் இருந்தது.
அங்கே ஒரு வாரம் கேம்ப் எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வீட் அண்ட் சாவரிஸ் போட்டு அமிச்சோம். அவர் மகாவிஷ்ணு மட்டுமே இருப்பார் பார்க்குறதுக்கு. உண்மையாகவே நல்ல மஞ்சள் வேஷ்டி கட்டிட்டு அவருக்கு உன்னி கிருஷ்ண படிக்க சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு நட்பு வர அவர் இவருடைய ஜாதகம்லாம் ஆராய்ஞ்சு படைமேடு ஆரணி பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஆதி காலத்தில் அவர் ஆஸ்தராக இருந்து அந்த ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சு அந்த ரேணுகாபரமேஸ்வரி கோவில் புனருத்தாரணம் பண்ணி 16 கோவில் கட்டியிருக்கார் அவர். கிட்டத்தட்ட படைமேடுக்கு 3-4 தடவை நான் போயிருக்கேன். டிவிஎஸ் கம்பெனி பண்ண மாதிரி யாருக்கு பண்ணியிருக்கவே முடியாதுங்க. இந்த இந்த இது இந்த வீடியோவில் சொல்கிறேன், அந்த சிலை கடத்தில் பண்ணார்னா சொன்னோம் வாயெல்லாம் புழுத்துதாள் அடியும் அப்படின்னு சொன்னான். மகாபாவம் சொல்லக்கூட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அவள் இருந்து பார்த்து கண்ணார் அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ தே ஆர் டன் வெரி ரெமார்க்கபிள் ஒர்க்கு. வேணு சீனிவாசனோட பண்ணவே முடியாது யாருமே. தொய்வில்லாமல் பண்ணுவார் அவர். பண்ணி அந்த படைமேடு முழுக்க ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு கொடுத்து ஊரெல்லாம் ரிப்பேர் பண்ணி 8 திக்கு ஆஞ்சநேய பிரதிஷ்டை இருந்தது. அந்த ஆஞ்சநேயெல்லாம் நிமிர்த்தி நிற்க வச்சு ஒவ்வொரு கோவிலுக்கும் யோகராமச்சந்திரமூர்த்தி கோவிலும், மலைமேலக்க முருக கோவிலும், வேணுகோபால சுவாமின்ற அந்த பெரிய மலை எங்கள் டாப்பேலேருந்து 2 டிரான்ஸ்போர்ட்டர் கூட கொடுத்தோம் நாங்கள் டிராக்டரோட. இந்த மாதிரிலாம் அப்பேற்பட்ட நல்ல குடும்பங்களை பற்றி தவறாக பேசுறதுக்கு வாழ்க்கையில் அப்படி மனசு புரியவே இல்லை. சிவநிந்தன ஒரு சமாச்சாரம். இந்த மாதிரி பாகவத்தோத்தமர்கள்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப இப்போ கூட ஸ்ரீரங்கத்தில் இந்த கருட மண்டபத்துக்கிட்ட அவர் தான் சிலதெல்லாம் உனிகிருஷ்ண படிக்கும்போது தோண்டி பார்த்தா கீழே பிள்ளையார் சிலை சோமாஸ்கந்தெல்லாம் கிடைச்சது அவருக்கு. எதுக்கு பைத்தியமா அவருக்கு? இவன் சொன்ன மாதிரி சிலை கடத்துட்டு சிலைகளை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கு அந்த கருவூலத்துக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. அவளுக்கு இவ்வளோ பண்ணுறா, இதெல்லாம் ஒரு தூசு அவளுக்கு. இதை வச்சு தான் புடைக்க நடத்தணும் அவசியமே கிடையாது. வேணு சீனிவாசன் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவார். நல்லா சிரிச்ச முகம். அந்த இது பாருங்கள், அது எவனோ அதை பேசுகிறான். இந்த வீடியோ பார்த்தாலும் பற்றின்னு வருது எனக்கு. ஏன் மாதிரிலாம் இப்போ சொல்கிறான்ட்டு, எதுக்காக மாதிரிலாம் பண்ணுறா? நம்பூதிரி வாசிகள் போட்டுருக்கான். இவாள் வைஷ்ணவ குடும்பத்தில் ஆத்திரேய கோத்தை சேர்ந்தவர். எப்படி மாதிரிலாம் பேசுகிறா அவ? பாருங்க, தயவுசெய்து இந்த மாதிரி ராங் மெசேஜ் சொன்னால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க, இதை நம்பாதங்க. இவாள ரொம்ப மகோன்னதமான மக்கள். இவாள இந்த தேசத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய நல்லது பண்ணியிருக்கா. நிறைய பேருக்கு ஸ்ரீனிவாசன் நம்ம முன்னாடி என்ன நிறுத்தப்பட தொழில் அதிபர். ஆனா அந்த தொழில் அதிபருக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க திட்டமிட்டு சில வேலைகளை செஞ்சாங்க. அதுல சிலை கடத்துறதுல வேணு ஸ்ரீனிவாசன் முக்கியமான ஒரு ஆள். தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து சிலைகளும் ஸ்டாச்சுஸ் எல்லாம் கடத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அத ஐயா பொன்மாணிக்கவேல் கண்டுபிடிச்சு அவங்க வேணு ஸ்ரீனிவாசன் மேல முதல் குற்றப்பறிக்கை. பொன்மாணிக்கவேல் தான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்றாரு எல்லாத்தையும். அவர் பீரியட்ல என்ன பண்ணார் அவர், அதுதான் பார்க்கணும். வெளியில் வந்த பிறகு ஆஃப்டர் என்ன சொல்கிறது பீரியட் ஆஃப் கம்ப்ளீஷன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒருத்தர் சொல்கிறது அப்பவாதம் சொல்லக்கூடாது. அது தெரியாமல் இந்த யூடியூப்காரன் பேசுகிறான். அது மாதிரி பாவங்களை சேர்க்கக்கூடாது. நிந்தனை பண்ண இங்கேயே சொல்கிறதுக்கு இந்த பாடி பக்கத்தில் இந்த சுந்தரம் கலேட்டன் பக்கத்தில் படவேட்டம்மன் கோவில் இருக்கும். ரோடு ஓர சின்ன கோவில் என்ன அழகாக பண்ணிட்டா தெரியுமா அவர். அதே மாதிரி ஈத்தாமரி திருவள்ளி தாயம் இருக்குது, திருவல்லீஸ்வர தாயம்மைன்ட்டு அந்த கோவிலில் கோஷாலையில் ஆரம்பித்து கம்ப்ளீட் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்து அவளுக்கு அந்த கோவிலை இன்னி வரைக்கும் அவள் தான் மெயின்டைன் பண்ணுறாள். டிபிஎஸ் கம்பெனி இஸ் மெயின்டைன் த சிவன் கோவில். ஜஸ்ட் இமேஜின். இது மாதிரி அவளால் அது மாதிரி பண்ணணும் அவசியமே கிடையாது. தப்பான இன்ஃபர்மேஷன் பேசாதுங்க. ஏன்னா சிவனிந்தனையில் கொண்டு விடும். அது ஒன்றுமே நமக்கு இல்லையா,
ஐயோ ஒரு கோவிலுக்கு பாழடைஞ்ச கிடக்கு சிவன் கோவில். நிறைய இளைஞர் பெருமக்கள் பார்க்குறேன். எங்கெங்கேயோ கிராமத்து பக்கத்துலலாம் வந்து சிவலிங்கத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அது கொட்டாய் போட்டு அது ஒரு கால பூஜை பண்ணுறான். அதுவே பெரிய பெரிய கொடுப்பனை அது. அதோட நிறுத்திக்கணும். இது வந்து இவன் சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டான்னு ஹூ ஆர் வீட் இஸ் நம்மளாம் பேசக்கூடாது. அதுவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த அவள்லாம் நம்ம பீரியடில் இருக்கிறதே நமக்கு அதிர்ஷ்டம் சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு நிந்தனை பண்ணாதவங்க, நிந்தனை பண்ணி பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது. கம்மிங் டு உபமன்யுவை திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் ஆகிறது? முந்தின ஜென்மத்தில் உபமன்ய மகரிஷி இந்த மாதிரி சிவனிந்தனை பண்ணிது கேட்டிருக்காருன்றா. அதனால் அவருக்கு இந்த பால் கூட கிடைக்காம போச்சு அப்படின்ட்டு. அப்போ தோமியார்கிட்ட போய் இது பண்ணும்போது தோமியார்கிட்ட போய் இந்த பையன் இந்த பார்க்கடல் தேன்கடலாம் எப்போ கொடுக்குறார் பரமேஸ்வரன். உபமன்யு வந்து அடனா அம்மா என்பது அம்மா வந்து பரமேஸ்வரன் தானே நமக்கு அப்பா அம்மாவை சொல்லும்போது சிவபூஜை பண்ணி போய் உழந்துட்டு அப்போ பரமேஸ்வரனை இந்த நாட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. நீ எதுக்கு பரமேஸ்வரன் கும்பிட்ற? உனக்கு கேட்டதாக நான் கொடுக்குறேன், நீங்கள் வேண்டான்றான் அந்த பையன். எனக்கு பரமேஸ்வரன் தான் வேணும். ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறான். ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு சின்ன கல்லெல்லாம் அடுக்கி வச்சு கோவில் கட்டி என்னென்னோ சொல்லி பார்க்குறார், பயமுறுத்தி பார்க்குறார். அவனை பார்வதி பரமேஸ்வராக தோன்றி அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டு என் குகநாட்டை நான் பார்த்துக்கிறேன்றார். பார்வதியை வந்து அந்த குழந்தைய வந்து விஷயம் வர்றா. இப்படி வந்து உபமன்யதில். ஸோ பார்க்கடல் தேன்கடல் தேய்க்கடல் எல்லாமே கொடு, நீ நினச்சோடனே வந்துடும்டா எல்லாம் உனக்குன்றா. அதுக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் வந்து இந்த தௌமியர் சிஷ்யனாக இருந்து பால் வேணுமே அந்த பையனுக்கு. ஸோ அந்த மாட்டுக்கூட்டத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிறான் அவன். தௌமியரோட கோஷாலையெல்லாம் பார்த்துட்டுருக்கா. ஸோ என்ன ஆகுது, அந்த பசுமாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு அது தானே சுரக்கும் இல்லை, இந்த பாலெல்லாம் குடிக்கிறான். அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவள் சிஷ்யாலாம், மிச்ச இதர சிஷ்யர்கள். அப்போ இவன் சொல்கிறா குரு நாளையில் பால் குடிக்க சரின்றான். அப்பயும் அழகாக இருக்கான் அந்த பையன். என்னடா பண்ணுறேன்னா இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் குடித்த பிறகு அந்த நுரையை எடுத்து சாப்பிட்றான். அதையும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கள்ளிப்பால் எடுத்து சாப்பிட்ட உடனே கண் போயிடுறது, கணத்தில் விடலாம். அஸ்வினி தேவர் வந்து காப்பாற்றுறான்னு வருது கதை. இதெல்லாம் ஏன் நடக்குது முன்னாடின்னா ஜஸ்ட்டு இந்த முன் ஜென்மத்தில் யாரோ சிவநிந்தனை பண்ணதை கேட்டதுனாலே இந்த பாவம். இப்போ நிந்தனை பண்ண எவ்வளோ பாவம் பாருங்க. அஸ்வினி குமாரை வந்து அவனை காப்பாற்றுறாங்க கணத்தில். இதை சொல்கிறேன்னா தயவு செய்து சிவநந்தனை எக்காரணத்தை கொண்டு பண்ணாதவங்க. மகா 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 பாவம், குடும்பமே வழங்காமல் போயிடும். இப்போ நிறைய பார்க்க திருப்பதியில் ஒரு வாரத்தில் கல்யாணம். அந்த பையன் இங்கே வந்தான். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பர்சன் அண்ட் ஆல் தட். வெரி ஹைலி வெல்த்தியஸ் பீப்புள். இங்கெல்லாம் இது வேணால் காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் டக்குன்னு போயிட்டான். ஸோ அவளுக்கு எப்படி இருக்கும் இப்போ நலகாலம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போட்டான் அவன். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் கல்யாண காத்தால் நடந்திருக்க மலையில் சாயந்தரம் இந்த இதில் எக்மோரில் அந்த ஹோட்டலில் இம்பீரியல் ஹோட்டல் சாயந்தரம் வந்து இப்போ என்ன ரிசப்ஷன் கீழே வரத்துக்குள்ளேயே செத்து விட்டான் பையன் ஹார்ட் அட்டாக்கில். தாலி கட்டி கீழே வரத்துக்குள்ளே. இன்னொரு கேஸு அவள் அப்பா ரொம்ப ஸோ ஹைலி டிவோட்டட் டு லார்ட் வெங்கடேஸ்வரா. இந்த பத்திரிகை பெருமா பாதத்தை வச்சு ரிலீஸ் பண்ணான். அதே மாதிரி கேஸ் ஆச்சு. இதெல்லாம் சொல்கிறேன்னா ஏன் இதெல்லாம் ஆகுதுன்னா சிவநிந்தனையின் இது என்ன சொல்கிறது வெளிப்பாடு. ஸோ எப்பயுமே நம்ம பெருசாக வாரி ஒன்று கொடுக்க வேண்டாம். பரமேஸ்வர ஓம் நம சிவாயான்னு சொன்னாலே போதும். சரி, எங்கள் கோவிலில் பெண்மணிகள்லாம் கூட சரி, நிறைய முதலியார் பெண்மணிகள், நாயுடு ரெட்டியார்லாம் வருவா. எல்லோரும் ருத்ராட்சம் கட்டியிருப்பா பெண்மணிகள். அவள் சிவராத்திரி போது கிட்டத்தட்ட 15 நாள் வந்து
ஓம் நம சிவாய அரை மணி நேரம் தினமும் சொல்லுவாள். அவளெல்லாம் பாராட்டுறேன் நான். சரி, அது ஒரு தடவை சொன்னாலே நம்ம பாவங்களாக நசிச்சு போகும்ருக்கு. அதை பார்க்கணுமா, ஏன்னா நிந்தனை பண்ணி உட்காந்துட்டுருக்கணுமா? ஸோ அதனால் எக்காரணத்துக்கு ஒன்றும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பெரியவாளுக்கும் சரி, கணவனுக்கும் சரி, மனைவிக்கும் சரி, நிந்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய பலன் பெறலாம் அவள். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.